investigations of breast. Although an accurate history and clinical examinations are important methods of detecting breast diseases, there are a number of investigations that can assist in the diagnosis. So examination precedes palpation, requires careful observation of the patient both with the arms at rest position and also with the elevated position வச்சு. ஸோ எக்ஸாமினேஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஆனால் சில இன்வெஸ்டிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம் லீஷன்ஸ் மே பிட்ரே லைக் நம்ம என்னதான் எக்ஸாமை நம்ம லைக் ஆர்ம்ஸ் அட் ரெஸ்ட்லேயே வச்சு அண்ட் வந்துட்டு ஆர்ம்ஸ் எலவேட்டடாக வச்சு பார்த்தாலும் கூட சிலது வந்துட்டு லைக் மிஸ் ஆயிரும். பிட்ரே த டிம்ப்ளிங் ஒரு மைனர் டிஸ்டார்ஷன் அந்த பேஷண்ட் வந்துட்டு மூவ் பண்ணும்போது லைக் அந்த டிம்ப்ளிங் எல்லாமே லைக் அவ்வளோ வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது அக்கல்ட்டாக வந்துட்டு ஆகிரும். ஸோ அதனால இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்துட்டு முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேமோகிராமு சாஃப்ட் டிஷ்யூ ரேடியோகிராஃப்ஸு ஆர் டேக்கன் பை பிளேசிங். ஸோ இது வந்துட்டு சாஃப்ட் டிஷ்யூ வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோகிராஃப்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு பை டேக்கிங் taken by placing the breast in direct contact with the, ஸோ டேரெக்டாக வந்துட்டு போய் காண்டாக்டில் வந்துட்டு வைப்போம். இது கூட அல்ட்ரா சென்சிட்டிவ் ஃபில்ம் கூட எக்ஸ்போசிங் இட் டு லோ வோல்டேஜ் பாருங்களேன். ஸோ வோல்டேஜ் வந்துட்டு கம்மியாகும் அண்ட் ஹை ஆம்பரேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், சாஃப்ட் டிஷ்யூ ரேடியோகிராஃப்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் பிரெஸ்ட்லாம் எடுக்கிறோம். ரேடியோகிராஃப்ஸ் ஆர் டேக்கன் பை placing the breast in direct contact with the ultra sensitive இருக்கக்கூடிய ஃபில்மில் வந்துட்டு போய் வைக்கிறோம். அண்ட் அதில் வச்சுட்டு எக்ஸ்போசிங் இட் டு லோ வோல்டேஜ் அண்ட் ஹை ஆம்பரேஜ் எக்ஸ்ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் வந்துட்டு பண்ணுறோம். The dose of radiation is approximately 0.1 சென்டிகிரேட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ஃபோர் மேமோகிராம் வந்துட்டு இஸ் வெரி வெரி சேஃப் இன்வெஸ்டிகேஷன். 0.1 சென்டிகிரேங்கிறது ரொம்பவே கம்மி குவான்டிட்டி ஆஃப் என்ன சொல்கிறது ரேடியேஷன். Therefore, mammography is very safe investigation. The sensitivity of the investigation increases with age because in young age we have dense tissue. அதாவது ஏஜ் போக போக அந்த சென்சிட்டிவிட்டி இதாகும். as the breast வந்துட்டு becomes less dense. In total 5% of breast cancer are missed by population-based mammographic screening program. So, like in total, like young age, old age ன்னு இல்லாமல் மொத்தமாக பார்க்கும்போது 5% இருக்கக்கூடிய breast cancers வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஸ் பை population-based mammographic screening programs. Even in retrospective, such carcinomas are not apparent இருக்கக்கூடிய இடத்துல இதாக. Thus, a normal mammogram does not exclude the presence of even retrospect even when we know that okay carcinoma இருக்குன்னு கூட like we cannot வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். Thus a normal mammogram does not exclude the presence of so normal வந்துருச்சுன்னா like there is a 5% failure chanceல. ஸோ நம்மளால கரெக்டாக ஓகே இது வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் லைக் presence of carcinomaவே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. Digital mammography is being introduced which allows manipulation of the images and computer aided diagnosis. Like கம்ப்யூட்டரே வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி தர மாதிரி வந்துட்டு நம்ம டிஜிட்டல் மேமோகிராமி வந்துட்டு லைக் இட்ஸ் பீங் இன்ட்ரடியூஸ். மேமோகிராமி இஸ் ஆல்சோ பீங் அசஸ்ட் அஸ் அ மோர் சென்சிட்டிவ் டயக்னோஸ்டிக் மொடாலிட்டி.